டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னாக்கா, சாப்டர் 12ல டிஸ்கிரீட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்ட்டு பிரித்து அனுப்பியிருக்கேன். இது வந்து ரெகுலராகவே நான் வந்து ஒவ்வொரு சாப்டருக்கும் அனுப்புகிறேன். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 100 மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ண முடியும். இப்போ இந்த 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா கொஸ்டின்ஸையும் பார்த்து தான் ஆகணும். எது கேட்பாங்க என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, பிரித்து கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ பெரிய சாப்டர் அப்படின்னா ஒரு 2 டேஸ் பிளான் பண்ணிக்கிங்க. ச சின்ன சாப்டர் அப்படின்னா ஸ்மால் சாப்டர் அப்படின்னாக்கா 1 டே பிளான் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? 12th மேக்ஸ் வந்து நம்ம ஏன்னா இன்னும் எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ரிவிஷன் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ நாளைக்கு இங்கிலீஷ் முடிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் வந்து பொங்கல் ஹாலிடே வருது. அதுலலாம் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருந்தாலுமே, அத நம்ம வந்து ப அட்டெண்ட் பண்ணிட்டு, நம்ம ரெகுலர் ஒர்க்க பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதாவது மேஜர் சப்ஜெக்ட் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா, இப்போ தமிழ், இங்கிலீஷ் முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு வந்து மேஜர் சப்ஜெக்ட்ட வந்து பிளான் பண்ணி டெய்லியும் ஒரு 2 ஹவர்ஸ், ஒரு 8 ஹவர்ஸ் வந்து 6 டேஸ் லீவ் விடுறாங்கன்னா, வீட்ல உட்காந்து படிச்சிடணும். ஓகேங்களா? நமக்கு ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்போ இதில 12th சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2 மார்க்ஸில பார்த்தீங்கன்னா, 12.1 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆல் சம்ஸ் அது ஒரு 3 சம்ஸ் இருக்கும். கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? அத எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எக்ஸர்சைஸ் அதே மாரி பார்த்தீங்கன்னா, அதிலேயும் கொஸ்டின் நம்பர் 1ல ஆல் சம்ஸ் வந்து 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்ல தான் கேட்பாங்க. அதில ஒரு செகண்ட் சம்ஸும் 2 மார்க்ல தான் கேட்பாங்க. அதில அத அ 12.2ல பாருங்க. அதில வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரிமைன் ஒரு 6 வந்து அ த 2 மார்க்ஸ் இருக்கு. அதனால கம்மியா தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 2 எக்ஸர்சைஸ்லயும் பார்த்து ஒரு 16 சம் தான் இருக்கு. ஒரு 1 ஹவர் உட்காந்தீங்கன்னா, 1 1/2 ஹவர் உட்காந்தீங்கன்னா, இத முடிச்சிடலாம். ரொம்ப டைம்லாம் ஆகாது. அ அதனால 12th சாப்டர். அடுத்து பாருங்க 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 12.1ல ஒரு 8 சம்மும், 12.2ல ஒரு 12 சம். 20 சம் தான் இருக்கு. இது எல்லாமே 1 டே பிளான்ல முடிச்சிடலாம். 5 மார்க்ல அதே மாரி பாருங்க. 12.1ல வந்து எக்ஸாம்பிள் எக்ஸர்சைஸ் சேர்த்தி 11 சம்மும், அ 12.2ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 சம் இருக்கு. ஆக மொத்தம் டோட்டலாவே பார்த்தீங்கன்னா, ஒரு 57 சம் தான் இருக்கு. நான் இத ஃபுல்லா தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, சில சாப்டர்லாம் நம்ம ஃபுல்லா தான் பார்க்கணும். இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் ப்ளூ பிரிண்ட் கிடையாது. திரும்ப திரும்ப அதுதான் சொல்றேன். கிடையாது. அதே மாரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்ல போனா ஸ்டெப்ஸ் மறந்துரும். நோட் எடுத்து 1 டைம் 10 டைம்ஸ் கூட புரியலைன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின் சார்ட்ட எடுத்து வச்சுக்கங்க. நான் டெலகிராம் குரூப்லயும் அனுப்புறேன். வாட்ஸ்அப் லிங்க்லயும் அனுப்புறேன். ஓகேங்களா? அதே மாரியே அ டெலகிராம் குரூப்ஸ், வாட்ஸ்அப் லிங்க் இது எல்லாமே நான் போடுறேன். பாருங்க. லிங்க் எடுத்துக்கங்க. இத வந்து பார்த்துங்க. ஏன்னா 12th சாப்டரே ஒரு சில சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒ ஃபுல்லா இருக்கு. நான் எப்படி பார்க்குறது ஒரு கன்ஃப்யூஸ்ல கூட இருப்பீங்க. அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து 12th சாப்டர் அனுப்பியிருக்கேன். இப்போ டே பை டே ஒரு 5, 6 ஆர் டேஸ்ல வந்து நான் டோட்டலாவே ஆல் சாப்டருக்கும் அனுப்பிடுறேன். நம்ம இனிமேட்டு உட்காந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அ ஆல் தி பெஸ்ட். இத நல்லா பாருங்க. ம். நான் வீக்லி ஆனா ஒரு சண்டே ஆனா டெஸ்ட் வச்சுட்டு இருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பரையும் YouTubeல பாருங்க. ம். எழுதுறீங்களோ இல்லையோ அந்த கொஸ்டின் பேப்பர பிரிண்ட் அவுட் எடுத்தாச்சும், அதில இருக்கிற சம்மையாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ம். சரி. நான் இத ஃபர்ஸ்ட்டு 12th சாப்டர் பாருங்க. தேங்க் யூ.